சில விஷயங்கள் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும்போது வந்து ஐயோ நம்ம சொல்றது சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ யாராவது சிரிச்சுருவாங்களோ அவங்களுக்குள்ளே திங்க் பண்ணி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் இப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். அது வந்து பேசிக்காக வந்து ஷைனஸ். இப்போ பாசிட்டிவாக இருக்கிறவங்க அவங்க பிஸியாக இருப்பாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து சில பேர் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற தப்பு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது சின்ன தப்பு இல்லை தப்பே செய்யலைனாலும் எல்லா பழியும் அவங்க மேலே தூக்கி போகணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஏன் சார் வருது? ஹாய் ஆல், நான் உங்கள் விஜய் அனுரி. வெல்கம் டு ஏடி ராஜ்குமார்ஸ் மைண்ட் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஏடி ராஜ்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். அதாவது மைண்ட் ரிலேட்டடாக, லைஃப் ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சார் நிறைய ஆன்சர்ஸ் வச்சுருக்காங்க. நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னைக்கு ஒரு அழகான லைஃப் லெசனே நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ வந்து இது நிறைய பேருக்கு மனசில் தோணும். சில விஷயங்கள் கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் போது வந்து ஐயோ நம்ம சொல்கிறது சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோ யாராவது சிரிச்சிருவாங்களோ அவங்களுக்குள்ளே திங்க் பண்ணி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் இப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். அது வந்து பேசிக்காக வந்து ஷைனஸ். இப்போ ஒரு கிளாஸ் ரூமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ரூம் இல்லை வந்து ஈவன் நான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துவேன். அதில் வந்து நிறைய பேர் எந்திரிச்சு கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. கிளாஸ் ரூமில் கூட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது எந்திரிச்சு நிற்கும்போது நம்மளே பார்க்குறாங்களா அப்படின்ற, எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஷைனஸ் இருக்கும். ஒருவேளை அந்த இதில் வந்து நான் கேட்குறது தப்பாக கேட்டுருவனோ, அப்புறம் எல்லோரும் சிரிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அது என்னென்னா எல்லோரும் பார்ப்பாங்கன்னா லைக் ஓகே, ஒரு தடவை பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை எப்பயுமே ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, அவங்க உட்காந்துருக்கவங்க என்னென்னா சில பேர் இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்க. அவங்களால கேட்க முடியலன்னா இன்னொருத்தர் எந்திரிச்சு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து தப்பாக கேட்கணுன்னு நினைப்பாங்க. மைண்டோட நேச்சர் எப்படின்னா, சில நெகட்டிவாக இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வந்து தே டோன்ட் வாண்ட் டு பி அலோன், தே வாண்ட் டு பி இந்த க்ரௌட். மற்றவனும் நெகட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? இவன் மட்டும் யூனிக்கா இருக்கான், இவன் மட்டும் பிரசன்ட் பண்றான். இல்லை ஒருத்தர் நெகட்டிவாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஹியூமன் நேச்சரே அப்படி தான். அவனுக்கு ப்ராப்ளம் தான் எனக்கும் இருக்கணும், அவன் நெகட்டிவாக இருந்தால் எனக்கும். ஏன்னா பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு பி அலோன். ஓகே, ஸோ அதனால தான் இவங்க எந்திரிச்சு தைரியமாக கேட்கணும். தைரியமாக ஒரு தடவை எந்திரிச்சு நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் டைம் ப்ராப்ளி ஓகே எல்லோரும் பார்ப்பாங்க. நீங்கள் 2 தடவை எந்திரிச்சிங்கன்னா அந்த பார்க்குறது 50% கம்மியாகும். 3 தடவை எழுந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே மைண்ட், நம்மளோட ஹியூமன்ஸ் நேச்சர் வந்து யாராவது புதுசாக எவனாவது தப்பு பண்ணுறானான்னு பார்ப்பான். இப்போ அவன் திரும்ப எழுந்திரிச்சு நின்று கேட்கும்போது என்ன ஆகும், அவனை பார்க்க மாட்டாங்க. அந்த என்ன மீன்வைல் என்ன ஆச்சு, இவன் 2-3 தடவை எழுந்திரிச்சு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஹீ வில் ஆல்சோ கெயின் கான்ஃபிடென்ஸ். அதுதான் அதே மாதிரி இந்த எங்களோட மைண்டு இதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மைண்ட் இஷ்யூஸ்லாம் நிறைய கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலாக இப்போ வந்து ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஜுரம் வருது, இல்லை பெரிய டிசீஸ் வந்தால் கூட தைரியமாக எனக்கு இது வந்ததுன்னுவாங்க. மென்டலாக வந்து மைண்டுக்கு ஏதாவது வந்ததுன்னா ஏதோ நம்மளை மென்டல் நினச்சிடுவாங்களோன்னு கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ஆல் சேம். எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலுக்கு ப்ராப்ளம் வருது, அதே தான் மைண்டுக்கு பிரச்சனை வந்து அதே தான். ஸோ அதெல்லாம் இப்போ அதை கேட்குறத பற்றி சொல்கிறேன். தைரியமாக எந்திரிச்சுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஃபஸ்ட் டைம் ஷை இருக்கும். அப்புறம் போக பார்த்தீங்கன்னா யூ வில் டெவலப் கான்ஃபிடென்ஸ். அப்புறம் யூ வில் கெட் யூஸ் டு தட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களை பார்க்க மாட்டாங்க. கடைசியில் யூ வில் பி அ வின்னர். ஓகே, அதே மாதிரி மைண்ட் ஆல்சோ பிளேஸ் அ பார்ட். மைண்ட் வந்து நல்லா காமாக கிளாரிட்டியாக ஒரு மாதிரி காமாக ஒரு இருந்ததுனாலே வந்து தைரியம் இருக்கும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தால் தான், அதனால தான் மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்போது ஸோ யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஸோ தைரியமாக எந்திரிச்சுன்னு கேளுங்க, கொஞ்ச நாளில் பழகிடும். யூ வில் பி அ பிக் ஸ்பீக்கர். அவ்வளோதான். இப்போ நானே வந்து ஒரு காலத்தில் வந்து ஸ்டேஜெலாம் ஏறினது கிடையாது, பயம் இருந்தது. அப்புறம் பழகிடுச்சு, எனக்கு போக பழகி எனக்கு பேச ஆரம்பித்து ரொம்ப ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிட்டேன் தான்.
ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு தடவை நம்ம உடச்சி போட்டுட்டு எந்திரிச்சு நின்று கேட்க அவ்வளோ தைரியமாக அதுதான் யார் நிறைய பிரச்சனையே என்ன தெரியுங்களா, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. யாரும் வந்து அவங்க ஏதோ உங்களால் ஒரு இப்போ யார் பாப்பா உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கணுன்றவன் யார் நினைப்பா, அவன் நெகட்டிவாக இருப்பான், அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பாசிட்டிவாக இருக்கிறவங்க அவங்க பிஸியாக இருப்பாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நோபடி வாட்சஸ் யூ அன்லெஸ் சம்திங் இஸ் கனெக்டட் வித் யூ. புரியுதுங்களா? கரெக்ட். பட் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நம்மளே தான் வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தைரியமாக அதே தான் தைரியமாக இது பண்ணிட்டீங்கன்னா 2-3 தடவை பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து போர் அடிச்சிடும், வேற எங்கேயா போயிடுவாங்க, யார் நெகட்டிவாக இருக்காங்களுக்கு போயிடுவாங்க. ஓகே, இதே பேசிஸில் சில தாட்ஸ் இருக்குது, இதுவும் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து எங்கேயாவது வெளியில் போவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே ஃபைன், அது அவங்க விஷயம், அது அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ இப்போ இவங்க இப்படி வெளியில் போகிறாங்களே ஏதாவது ஆகிடுமோ, இல்லை அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய தாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த தாட்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் வரும். இது நம்ம என்ன தான் பண்ணுறது? இது வந்து அதான் ஒன்று அந்த மாதிரி பேஸ்ட் நெகட்டிவ் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற அந்த பயங்கள், அந்த தாட்ஸு, இதுவும் இது தேவையில்லாத எண்ணங்கள் தான். இதே மாதிரி சில சமயம் வந்து சில பேர் ஏதாவது உங்களை தப்பாக பேசிட்டா கூட அந்த தாட்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு நினைப்போம். அதை எப்படியாவது நம்ம மைண்டில் அதுக்கு ஏதாவது சால்வ் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்போம். ரியாக்ட் பண்ணி ஏதாவது நம்மளே மைண்டில் யோசிப்போம். பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம் நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும். திரும்ப என்ன ஆகும், நான் இந்த ஒரு பதிலுக்கு அவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு அவன் பதில் சொல்லிட்டானா, இப்படி அது போயிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா சால்வே ஆகாமல், ஆனால் அவன் வந்து உங்கள் மைண்டில் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனோட எண்ணங்கள், அவனை பற்றின இமேஜ் வரும். அது வரக்கூடாதுன்னு நினைக்கும்போது அதுதான் எப்பயுமே ஒரு எண்ணங்கள் வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும் அதிகம். அது என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே, இது ஒரு பிரச்சனையாக வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்தார். ஆக்சுவலாக அவர் என்னென்னா, இது மாதிரி ஒருத்தர் என்ன தப்பாக பேசிட்டாரு, நான் எப்படியோ அதை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஆனால் இது ஓவர் திங்கிங்கில் அப்படியே போகுது, அவரை பற்றின எண்ணங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது என்கிட்ட வந்து இது பண்ணப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ ஒரு டென்ஷனாக பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த ஃபோன் காலில். அப்போ பேசிகிட்டே இருக்கப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு என்னென்னா, இல்லை சார் எனக்கு எமர்ஜென்சியாக நான் போகணும் அப்படின்ட்டார். சரி ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் ஐ ஹேப்பன் டு மீட் ஹிம் ஒரு ஆஃப்டர் அ வீக். அப்போ கேட்டேன், அந்த எண்ணங்கள் உங்கள் இமேஜ் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருந்தது வருதான்னா இல்லைன்ட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இப்போ அதோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால் இப்போ வரதில்லை சார் அப்படின்ட்டார். ஓகே. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 months கழிச்சு வந்தார் என்கிட்ட. இல்லை சார் முதல்ல சொன்னேன்ல ஒரு பிரச்சனை, ஒருத்தர் அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு தான் அது லாஸ்ட் டைமே நீங்கள் வரல, நீங்கள் சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் இல்லை சார் சால்வ் பண்ணல, அது வரலை, நீங்களே ரீகலெக்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. அது சொன்னார், அந்த பிரச்சனை இருந்தது சார், அதோட இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று, அது எனக்கு இது மறந்து போச்சுன்னாரு. அதுதான் சொல்யூஷன். ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து அதை பற்றின எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதோட இன்னொரு பிரச்சனை வந்தோடனே அதில் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வேறு இதில் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகுங்க, அவ்வளோதான். வேறு இதில் ஃபோக்கஸ் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வராது. அதே சமயம் இது வந்து தேவையில்லாத எண்ணங்கள், இது வர்றப்பெல்லாம் நீங்கள் பிளாங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனைன்னா, இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ வருது, நான் என்ன பைத்தியமா அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது எல்லாருக்கும் வர்றது தான். லாட் ஆஃப் பீப்புள் கெட் திஸ். இது வந்து ஒரு நார்மல் இதுதான், எல்லாருக்கும் வர்றது தான். அதை என்ன ரொம்ப டீப்பாக கொண்டு போயிட்டா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஆனால் அதை இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை அதை வந்து வேறு இதில் ஃபோக்கஸ் ஆகி பிளாங்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பப்போ வருதோ அதை பிளாங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் போயிடும், அவ்வளோதான். ஓகே. எம்பத்தி. ஸோ இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும்னா, பிறக்கும்போது யாருமே கெட்டவங்க கிடையாது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னதான் நல்லதாகவே இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வளர்கிற ஒரு பர்சனுமே வந்து நல்லவங்கன்னே சொல்ல முடியாது. அவங்களுமே நிறைய விஷயங்கள் ஏதாவது கெட்டது பண்ணியிருக்கலாம். அதே சமயம் திருடனாக இருக்கும்போது அவன் பிறக்கும்போதே திருடனும் கிடையாது. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இது வந்து நீங்கள் அதை சொன்னது தான், எம்பத்தைசிங்கிறது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக். அதாவது இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்தது,
ரியல் இன்சிடெண்ட் ஆக்சுவலாக. ஒரு சென்னையில் தான் அந்த என்ன ஆகுது, ஒரு டிராஃபிக்கில் ஒரு ரெட் சிக்னல் போட்டிருக்கு. இப்போ அந்த ஆப்போசிட்டில் வந்து இந்த ஸ்கூட்டரில் ஒருத்தர் போகிறாரு. ஸ்கூட்டரில் போகும்போது ஆப்போசிட்டில் ரெட் சிக்னல் போட்டாச்சு. ஓகே. பட் ஆப்போசிட்டில் இருந்து வர்றவங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னல் போட்டிருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து 2 வீலரில் 2 பேர் வர்றாங்க. இப்போ இவர் இந்த இடத்துல ரெட் சிக்னல் போட்டோம், அது யூ டர்ன் எடுத்து சடனாக யூ டர்ன் போனவன் அங்கேருந்து வர்றவங்க ஃபாஸ்ட்டாக வந்தாங்க இல்லையா, அது வந்து இவருக்கு மேலே இடிக்கலை. இவர் இப்படி சடனாக யூ டர்ன் பண்ணதில் அவங்க வந்து சடன் பிரேக் போட்டு ஸ்கிட் ஆகிட்டு ஒருத்தருக்கு அந்த டிரைவருக்கு நல்ல அடி. அந்த 2 வீலர் பில்லியன் பின்னாடி உட்காந்துருக்கவருக்கு அவ்வளோ அடிபடலை. பட் இவர் இந்த யூ டர்ன் எடுத்துகிட்டு ஒரு பாட்டு போயிட்டார். ஓகே. ஆமாம், அவர் இப்படி பண்ணுறதுல அது போயிடுவார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அது ஆக்சிடெண்ட் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர் வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பெரிய இன்ஜுரி தான். பட் இந்த பில்லியன் ரைடர் வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இங்கே வந்து அந்த போலீஸ், அவங்க இருந்த போலீஸை வச்சுட்டு இந்த பையன் இந்த ஹீ வாஸ் த காஸ், பிகாஸ் சிக்னல் ரெட்டு போட்டிருக்கோம், அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ ஹீ வாஸ் த காஸ் ஓகே ஆஃப் தட் ஆக்சிடெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சிசிடிவிலாம் இது பண்ணி ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அந்த கடைசியாக அவன் போன இடம் ஒரு ஹாஸ்பிட்டல். போன உடனே அவன் உள்ளே உட்காந்தா ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருந்தான். இவங்க போன உடனே அழுதுல, ஒரு நார்மலாக ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருந்தான். உடனே இவங்க போய் கேட்குறாங்க, நீ தான் வந்து எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட் இருக்குது, உன்னால தான் எதாச்சு, உனக்கு வி ஹேவ் டு ஃபைல் எஃப்ஐஆர் அப்படின்றாங்க. இப்போ இந்த கூட என்ன ஆச்சு, இந்த பில்லியன்றது அவர் பிரதர் தான் அவர். ஓகே. இப்போ என்ன அது இஷ்யூனா, அவன் வந்து எதனால் அவன் அவசரமாக போனான் அப்படின்ட்டு ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங். அவன் என்னென்னா, அவங்க மதர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 30 மினிட்ஸில் வந்து நீ வந்து இந்த மெடிசன் கொண்டு வரணும், ஏன்னா வேறு எங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே இவனுக்கு வந்து இந்த 30 மினிட்ஸில் ஹஸ் டு ரீச் அந்த ஹாஸ்பிட்டல். அதுக்காக என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து இந்த சிக்னல்களெல்லாம் பார்க்கல. அவன் பாட்டுக்கு அம்மாவுக்கு வந்து இது மாதிரி ஆகிடுச்சு, நான் அதுக்குள்ளே ரீச் ஆகணுன்றதுக்காக அந்த மெடிசன் போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அதில் வந்து ஸ்கிப்ட் ஆல் த சிக்னல்ஸு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இந்த போலீஸ்க்கும் அந்த இவரோட பிரதர் அந்த பில்லியன் அவரும் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் யோசித்தாங்க கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே மீன்வேல் என்ன ஆச்சுன்னா, அவருக்கும் பெரிய இன்ஜுரி இல்லை, ஓரளவுக்கு இதாகிடுச்சு அப்படின்ட்டு ஹி கால்டு அண்ட் ஆஸ்ட்டு. சில இன்சூரன்ஸ்லாம் இருந்தது போல் இருக்குது, அதனால் ஏபிள் டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க, இவனால் தான் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்ட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தவொடனே என்ன ஆயிடுச்சு, வேறு காரணங்கள் இருக்குது. ஸோ இது யாருனாலும் ஒரு நார்மல் ஹியூமன் எனிபடி வில் டூ ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, யோசிச்சுட்டு கேஸ் ஃபைல் பண்ணலை. ஸோ இதுதான் எல்லாருமே வந்து ஒரு சூழ்நிலைகள். இப்போ ஒருத்தன் வந்து திருடன், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பேரண்டல் வறுமை இருக்கலாம், அவனுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து அந்த இது கிடச்சிருக்காது, இவ்வளோ விஷயங்கள்னால தான். அதே சமயம் நல்லவங்களாக இருக்கிறவங்க வந்து இதுவரை அவங்க வந்து எதுவுமே அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணலை, அந்த மாதிரி வரலை பேட் சிச்சுவேஷன். அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ்ஸாக நடந்துருக்கிறதுனால தே ஆர் குட். அதே சமயம் கெட்டவங்களுக்கும் அந்த நல்ல சிச்சுவேஷன்ஸ் வரலை. ஸோ இதனால் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் ரொம்ப நல்லவனும் சொல்ல முடியாது. ஆஸ் லாங் அஸ் அவங்க அது ஃபேஸ் பண்ணாத வரை தே ஆர் குட். ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் ஆல்சோ ஓகே. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அவங்க வளர்க்கப்பட்ட விதம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு மனிதன் வந்து நல்லவனாவோ கெட்டவனாவோ ஆகிறான். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஏன் கெட்டவனாகிறான் நல்லவனாகிறான். ஸோ அந்த காரணங்களை டீப்பாக போனீங்கன்னா யூ வில் நாட் கெட் ஆங்க்ரி வித் தம். நீங்களும் வந்து யூ வில் நாட் ரியாக்ட். ஓகே. ஸோ யாருமே வந்து நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை, அதே சமயம் திருடுறவங்களும் கெட்டவன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் அமையிற வரை they are good.
தட்ஸ் இட் சார். ஸோ எல்லா இதுலையுமே அப்படிதானே, திருடுறானா அவன் பசிக்கு திருடுறான், அதுக்கு நான் அவனை கெட்டவன் சொல்லி போர்ட்ரேட் பண்ண முடியாது. அவனுக்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல சிச்சுவேஷன் இருந்தால் he will be good. யா, nothing else. அதே சமயம் ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு மந்த்லி சேலரி வாங்குற ஒரு பர்சனுமே வந்து உள்ள என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, தப்பான விஷயங்கள் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. சிச்சுவேஷன் அதுதான் வாழ்க்கை இல்ல. அதான் அது என்ன எம்பத்தைசிங்கிறது வந்து ஏன் எதனால் அப்படி நடக்குதுன்னு நம்ம டீப்பாக போனோம்னா யாருக்கிட்டையும் நம்ம வந்து கோபம் வராது, ரியாக்ட் பண்ண மாட்டோம். யா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஆப்வியஸாக வந்து இது ஹியூமனோட நேச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது நம்ம கஷ்டத்தில் இருப்போம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அந்த டைமில் வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு போகும்போது மைண்ட் போகவே போகாது. அந்த ஒரு மூட் வந்து அந்த மூட் ஸ்விங் பேசிஸ்லேயே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்னால் ஐயோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், இதை இந்த ஸ்ட்ரெஸ் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம எப்படிப்பா அந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சோகமாக உட்காந்துருவோம். அது ஏன் அப்படி இருந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஓகே, அது வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது அந்த பர்டிகுலரோட மைண்டோட நேச்சர் எப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு தோணும். கரெக்ட். ஏன்னா பிகாஸ் அடுத்த நாள் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க, இதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அந்த மூடு இருக்காது. பட் அது போயே ஆகணும், அடுத்த நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் போயே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி தருணங்களில் என்ன பண்ணலாம், நானே வந்து ரெகுலராகவே நான் மார்னிங் வந்து யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், எனக்கே சில சமயம் ஐ எம் ஆல்சோ இன் வேர்ல்ட்லி லைஃப். ஸோ ஐ ஆல்சோ சில இமீடியட்டாக எனக்கு ஐ கேன் ஓவர் கம். இப்போ எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா கூட கொஞ்ச நேரம் இருக்கும், இமீடியட்டாக நான் பாட்டுக்கு ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ அந்த ஒரு சில ஏதோ ஒரு சம்திங் இட்ஸ் வரிங் மீ, சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்ததுன்னா, யூஸ்வலாக பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்கள்ல, ரெகுலராக பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ண தோணும். இப்போ நானே எனக்கு என்ன இந்த யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன்லாம் என்னடா இன்றைக்கி அது பண்ணவே தோணாது. பட் என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணுங்கள், மேக் இட் நார்மல். நீங்கள் நார்மலாக என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், யூ பிகம் நார்மல். அதாவது ஆனால் அந்த யூ மேக் இட் நார்மல். அது இல்லாமல் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ என்ன யாருக்கோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு ஹெல்த் எஃபெக்ட் ஆகிருக்கு அந்த இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிற மாதிரி, அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இது சாப்பிடுங்க, இது கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு உண்மையாலே நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்துடுவீங்க. இன்ஸ்டண்ட்டாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. வந்துட்டு இம்மீடியட்டாக அந்த இன்ஸ்டண்ட்டாக அதுலேருந்து வெளியில் வந்தோடனே உங்களுக்கு அந்த மூடு வந்துடும். ஈஸியாக யூ கேன் கெட் ஃபோக்கஸ்ட் இன் அதர் திங்ஸ். நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமால ஸ்ட்ரெஸ்ல இருக்கோமோ அதை பாசிட்டிவாக நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். விஷுவலைஸ் பண்ணிட்டா யூ வில் பி அவுட் ஆஃப், இன்ஸ்டன்ட்லி யூ வில் பி அவுட் ஆஃப் தட். அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து அந்த மூடு வந்துடும், யூ கேன் கெட் ஃபோக்கஸ்ட். ஓகே, இது வந்து சில பேர் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற தப்பு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது சின்ன தப்பு இல்லை தப்பே செய்யலைனாலும் எல்லா பழியும் அவங்க மேலே தூக்கி போகணுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஏன் சார் வருது? அது ஆக்சுவலாக வந்து அதாவது நம்ம மேலே ஏன் வந்து நம்ம மேலே தப்பே இருந்தாலும் வந்து we don't find fault with us actually. அது என்னென்னா, we love ourselves the most. we like ourselves the most. நம்மளை உலகத்திலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபஸ்ட்டு பிடிச்ச ஆள்னா அவங்க தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஸோ எப்பயுமே இப்போ உங்களையே நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதுன்னா எப்படி நீங்கள் தப்பு உங்களை ஒத்துப்பீங்க? இன்னொன்று வந்து நம்ம பண்ணுற செயல்கள்லாம் வந்து நம்மளை பொறுத்தவரை நம்மளை ரொம்ப பிடிக்கிறதுனால நம்ம செய்கிற செயல்கள் வந்து ரைட்டுன்னு நினச்சிட்டே இருப்போம். இன்னொன்று வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் வந்து அது ஈகோ. தேர்ட் இது வந்து ஒரு வேளை நம்ம தப்புன்னு இது பண்ணிட்டா மற்றவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி லோவாக ட்ரீட் பண்ணுவாங்களே, இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அதை ஆக்சுவலாக. பட் ஆக்சுவலாக இது என்ன அப்படியே ரிவர்ஸாக போங்க நீங்கள். எப்படின்னா, நோ ஒன் ஹேட்ஸ் யூ ஜஸ்ட் லைக் தட். இப்போ அதுதான், இப்போ யாரும் வந்து உங்களை பார்த்த உடனே பிடிக்கலன்னு சொல்லி ஏதோ உங்கள் செய்கிற செயல்கள் தான், சரிங்களா? ஸோ அதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே, நோபடிஸ் யாருமே வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டுன்னு கிடையாது, சரிங்களா? ஸோ
அதே சமயம் வந்து இப்போ அந்த மாதிரி தருணங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அவங்க பண்ண பாசிட்டிவ்ஸ் எல்லாம் யோசிக்க. இப்போ யார் மேலேயா நீங்கள் தப்பு சொல்கிறீங்கன்னா அவங்க மேலே அவங்க பண்ண பாசிட்டிவ்ஸ்லாம் யோசிக்கலாம், நீங்கள் அது பண்ணலாம். அதுக்கப்புறம் அகெயின் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒருத்தர் பிடிக்கலைன்னா விஷுவலைஸ் பண்ணலாம், அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி. அதை பண்ணிட்டீங்கன்னா அவங்க மேலே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். ஃபைனலாக எதனால் வந்து உங்கள் மேலே நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் அதான் நான் சொன்னேன் இல்லையா, பிகாஸ் யூ லைக் யுவர் செல்ஃப் தி மோஸ்ட். அதே எப்படி ரிவர்ஸ் பண்ணுங்க, அவங்கள லைக் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எதனால நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவங்கள வந்து யூ ஸ்டார்ட் லைக்கிங் தம், அப்போ யூ வில் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் தம். அதான். வாங்க. ஸோ இவ்வளோ நேரம் சார் கிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியல. என்னோட எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணாங்க. நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களுமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஸோ இதே போல் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சார் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே கொடுப்பாரு.